தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள கேடிசிடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். Because syllabus in our state, especially a state board, is very low, and I don't like to talk about it. It is not competitive. It is certainly far behind, far below. இந்நிலையில் ஆளுநரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஆளுநருக்கு மதிநுட்பம் குறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவருடைய அறிவு குறைவா இருக்கிறதா நான் கணக்கிடுறேன். இங்கே எங்களுக்கு புதுசாக அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. நாங்கள் சொல்கிறது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். புதிய கல்விக் கொள்கையில் சிறப்புகள் ஏதும் இல்லை எனவும் குலக்கல்வி முறையை மறுபடியும் ஊக்கப்படுத்தி வருவதாகவும் சீமான் தெரிவித்தார். சென்னையில் நடைபெறுவது கார் பந்தயமா அல்லது நாய் பந்தயமா என தெரியவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பயன்படுத்தாமல் கார் பந்தயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவதா என்று சாடினார். ஒரு நாய் உள்ள பூந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்குறேன், எஃப்ஐஏ சர்டிஃபிகேட்டு முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கலை? ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ தேவையில்லாமல் இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள். இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெயக்குமார், நாய்களை பிடிப்பதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டதை விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் ஆண்டவன் அதை நிகழ்த்தியுள்ளதாக தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா விமர்சித்துள்ளார். பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை எச். ராஜா நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் 5 ஆண்டுகளுக்கு முன் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என விமர்சித்தார். ஏற்கனவே நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி குளித்தலையில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவர் சர்டிஃபை பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என்ன, அதுக்கு இப்போ அனுமதியும் கிடைச்சிருக்குன்னா வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அன்னைக்கு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார்? திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு. ஆண்டவனே அதை நடத்தியிருக்கார். கார் பந்தயம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எச். ராஜா, விளையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் விளையாடுவதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நான் தனிச்சு போட்டியிடுறேன். 2026 இப்போ 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கட்சியில சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலையில் கார் பந்தயம் நடத்த எங்கிருந்து பணம் வந்தது என கேள்வி எழுப்பினார். மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டது, அது கொளுத்த பணத்தின் இருக்கிறவங்க விளையாடுங்க, வேணான்னு சொல்லல. அங்கிட்டு போய் விளையாடுங்க, ஒரு ஓரமா விளையாடுங்க. அவ்வளவு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்க யார் என்னை கேட்கறது, யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமிர்ல, பதவி பண திமிர்ல விளையாண்டா நீங்க தரையில கார் விடுங்க, கப்பல் கூட விடுங்க, நாங்க கேட்கல. எவ்வளவு நாளைக்கு விடுவீங்கன்னு பாக்குறோம். இன்னும் 2 ஆண்டு அவ்வளவுதானே. அப்புறம் இதெல்லாம் அநியாயம்ங்க. இதெல்லாம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், தன்னை சமாளிக்க முடியாததால் ஏதாவது வழக்கு போட வேண்டும் என்று போட்டுள்ளனர் என்றார். நடிகர் விஜயின் கட்சியில் தனது மகன் இணைவதாக வரும் தகவல் திட்டமிட்ட சதி என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி பயணித்து வருகிறார். விரைவில் நடக்கவுள்ள கட்சி மாநாட்டில் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது மாற்று கட்சிகளில் இருந்தும் சிலர் விஜய் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ஓ பி ரவீந்திரநாத் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவின. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார் என்று அறிவித்தவுடனே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன்.
அது தவறான செய்தி, திட்டமிட்ட சதி. ஆனால் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்தபோது அந்த படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து வாழ்த்து கூறியிருந்த ரவீந்திரநாத் விஜய் கட்சியில் இணையப் போகிறாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சர்ச்சை ஓய்வதற்குள் பிர்பூம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் ஒருவரிடம் நோயாளி ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் நடந்துள்ளது. சோட்டா சேக் என்ற கிராமத்தைச் சேர்ந்த அப்பாசுதீன் என்பவர் காய்ச்சல் காரணமாக பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவரின் அறிவுரைப்படி நோயாளிக்கு செவிலியர் ஒருவர் குளுக்கோஸ் ஏற்ற முற்பட்டார். அப்போது செவிலியரிடம் நோயாளி பாலியல் ரீதியில் அத்துமீறியதாகவும் அந்தரங்க பாகங்களில் தொட்டதாகவும் கூறப்படுகிறது. உறவினர்கள் முன்னிலையில் நோயாளி அத்துமீறிய போது செவிலியர் எச்சரித்தும் அந்த நபர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் அப்பாசுதீன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இலாம் பஜார் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் மாடல் பெட்டியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் 51 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பயணிகளின் தொடர் கோரிக்கையை ஏற்று ஸ்லீப்பர் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் மாதிரி பெட்டிகள் வடிவமைக்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள PEML ரயில் பெட்டிகள் தயாரிப்பு தொழிற்சாலையில் அதன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். 16 பெட்டிகள் கொண்டதாக இருக்கும் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பரில் ஏசி 3 அடுக்கு படுக்கைகளுக்கு 11 பெட்டிகள், 2 அடுக்கு படுக்கைகளுக்கு 4 பெட்டிகள் மற்றும் முதல் வகுப்பிற்கு 1 பெட்டியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 3 அடுக்கு படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் 611 படுக்கைகளும், 2 அடுக்கு பெட்டியில் 188 படுக்கைகளும், முதல் வகுப்பில் 24 படுக்கைகளும் உள்ளன. ரீடிங் லைட், USB சார்ஜிங் வசதி, பொது அறிவிப்பை வெளியிட ஸ்பீக்கர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக டாய்லெட், படுக்கைகள் ஆகிய வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணிகள் குளிப்பதற்கு ஷவர் வசதியும் இடம்பெற்றுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் மறுதேர்வு நடத்த தேவையில்லை என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மற்றும் பீகார் தலைநகர் பாட்னாவில் மட்டுமே நீட் வினாத்தாள் கசிந்ததாகவும் அதில் 155 மாணவர்கள் மட்டுமே பலனடைந்ததாகவும் குறிப்பிட்டது. இதனால் மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவது 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை பாதிக்கும் என கூறிய நீதிபதிகள் ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்கும் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக ஆதாரம் இல்லை என்பதால் மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியாது என கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி காஜல் குமாரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார். சிறப்பு தள்ளுபடி உள்ளது, அனைவரும் வாரீர் என்று பாகிஸ்தானில் வெளியான விளம்பரத்தை அடுத்து புதிய ஷாப்பிங் மாலில் புகுந்த மக்கள் துணிகளை திருடிச் சென்றனர். புலிசான் ஈஜோகார் என்ற பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு இல்லாததை பயன்படுத்திக் கொண்ட உள்ளூர் மக்கள் ஷாப்பிங் மாலில் புகுந்து கிடைத்தவற்றை லாபம் என்று துணிகளை அள்ளிச் சென்றனர். கராச்சியில் நடந்த இந்த சம்பவத்தால் ஷாப்பிங் மால் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். पूरा का पूरा स्टोर जो है वो आपके सामने सत्यानाश हो गया. कपड़े देखें कैसे नीचे पड़े हुए, ये कौन लोग हैं, ये कहाँ से आते हैं, काउंटर बंद करने पड़ गए. मतलब ज्यादती की हद हो गई है.